ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இன்றைக்கி மார்னிங்கே நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். கிஃப்ட் நிஃப்டி ஹையராக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு பாசிட்டிவாக இருக்குங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இதுக்கு முக்கியமான சில காரணங்களும் இருந்தது. ட்ரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடமை பாஸ் பண்ணி வச்சுருந்தார். அவர் ஈரான் டீலில் சில ப்ராக்ரஸ் இருக்குது, நெகோஷியேஷன்ஸ் நல்லா போயிட்டுருக்குங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்றுக்கு கிட்டத்தட்ட ரெக்கார்ட் ஹைஸில் தான் க்ளோஸ் வச்சுருந்தது. ஏஎம்டி 15-16% மேலே க்ரீனில் முடிஞ்சிருந்தது. அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டும் ஏர்னிங்ஸ் கால்லையும் நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் செமிகண்டக்டர்ஸ் பற்றி பேசியிருந்திருக்காங்க போல். இன்டெலும் கிட்டத்தட்ட சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஏஐ நரேட்டிவ் தற்போதைய நிலைமையில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததோ அதை விட இப்போ ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்குங்கிற மாதிரி தான் குளோபல் மார்க்கெட்ஸும் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு. சாம்சங் 1 ட்ரில்லியன் கிளப்புக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. டிஎஸ்எம்சி அங்கே தாய்வான் மார்க்கெட்டே தூக்கி வச்சுட்டு இருக்கு. குளோபலாக பார்க்கும்போது நிறையா நல்ல விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஆந்த்ராபிக் ஒரு புது மாடலை கொண்டு வந்திருக்காங்க போல இருக்குது. சில நியூ ஏஐ ஏஜென்ட்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபார்ம்ஸ்க்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஐடி செக்டர் இன்றைக்கி அடி வாங்க வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் கோஃபோர்ஜர் ரிசல்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதனால் மேபி ஐடி செக்டரில் ஒரு ரிலீஃப் கூட தெரிஞ்சிருக்கலாம். ஓவராலாக இந்த ஈரான் யூஎஸ் வாரில் சில பாசிட்டிவ் சைன்ஸ் தெரிகிற மாதிரி மார்க்கெட்டுக்கு தோன்றனால இன்றைக்கி ஐடி செக்டர் மட்டும் இல்லாமல் ஓவராலாக மார்க்கெட்லேயே ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தெரியுது. பட் இது சஸ்டெயின் ஆகுமா இல்லையாங்கிறத நம்ம எண்ட் ஆஃப் த டேயில் பார்க்கலாம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ஏர்னிங்ஸ் நல்லாவே இருந்தது. நல்ல சைன்ஸ் ஆஃப் ரெக்கவரி அவங்க கம்பெனியில் மட்டும் இல்லை, மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியிலே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐஎக்ஸ் அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபெட்ரல் பேங்க் பற்றி கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆயில் இன்னும் $100 மேலே இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னுமே இந்த நெகோஷியேஷன்ஸில் பாசிட்டிவான அவுட்கம் வருங்கிற எதிர்பார்ப்பு இல்லையோங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் நீங்கள் பாண்ட் டீல்ஸை பார்த்தாலும் யூஎஸோட ஈக்விட்டி மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தாலும் ரெண்டுமே கொஞ்சம் கான்ட்ரடிக்டிங்கான ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அன்சர்டனான டைமில், அதாவது மார்க்கெட் நெகட்டிவ் நியூஸ்லாம் ஷட் டவுன் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் நியூஸ்க்கு மட்டும் ரியாக்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், இன்கேஸ் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா, இங்கேருந்து மார்க்கெட் 5-10% கீழே போச்சுன்னா நான் கம்ஃபர்டபுளாக கண்டிப்பாக வாங்குவேன். எனக்கு கீழே விழுறதை பற்றி பயம் கிடையாது. பட் இந்த மாதிரி அன்சர்டனான டைமில் உள்ள நுழையிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்காக கொண்டு போய் முடியலாம். இல்லை ஒரு 3-4% ஹையராக நல்ல நியூஸ் கம்ப்ளீட்டாக கான்க்ரீட்டாக எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்குங்கிற ஒரு நியூஸ் வந்தாலும் ஒரு 3-4% ஹையராக வாங்குறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு அன்சர்டன் டைமில் வேர் வேல்யூவேஷன்ஸ் ஆர் நாட் வெரி கம்ஃபர்டபுள், இந்த அன்சர்டனிட்டி இன்னும் பர்சிஸ்ட் ஆகுமா ஆகாதாங்கிறது நம்மளுக்கு தெரியல. கீழே விழுந்தால் வாங்கிறதுக்கு நிறையா ஃபண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க ஆப்வியஸாக ஸ்டாகர்ட் ஃபேஷனில் இப்போ கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐ எம் நாட் ட்ரைங் டு டைம் த மார்க்கெட் இயர். ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஸ்டே அவே ஃப்ரம் அ மார்க்கெட் வேர் பாசிட்டிவ் நியூஸ்க்கு மட்டுமே நல்ல விதமாக ரியாக்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் நியூஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுற மார்க்கெட்டில் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் இந்த மார்க்கெட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா, இல்லைனா யூஆர் வெயிட்டிங் ஃபார் அ பெட்டர் டைம் டு இன்வெஸ்ட்டா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். இப்போ நம்ம அப்டேட்ஸ்குள்ளே போயிடலாம். ஐஎக்ஸ் அவங்களோட மந்த்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட மந்த்லி எலக்ட்ரிசிட்டி ட்ரேடட் வால்யூம் 12,341 மில்லியன் யூனிட்ஸாக ஏப்ரலில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது 16.6% இயர் ஆன் இயர் அதிகமாக இருக்குது. அவங்களோட மந்த்லி வால்யூம் 5,069 மில்லியன் யூனிட்ஸாக ஆர்டிஎம் செக்மெண்ட்டில் மட்டும் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 30.2% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. And they had a highest ever single day volume of 250 million units in RTM segment on April 30th, 2026. ஸோ பவர் டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குது, இந்த வால்யூம் அதிகமாகிட்டே இருக்குங்கிறத இதை விட பெட்டராக அவங்களால ப்ரூவ் பண்ணவே முடியாது. டே ஹெட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா தனியாக 4,624 மில்லியன் யூனிட்ஸாக ஏப்ரலில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஏப்ரலோட கம்பேர் பண்ணும்போது 8.7% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஆர்டிஎம் செக்மெண்ட் 30.2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் அவங்க 3,893 மில்லியன் யூனிட்ஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. டே ஹெட் கண்டிஜென்சி அண்ட் டேர்ம் ஹெட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓவராலாக டெய்லி, வீக்லி அண்ட் மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் அப் டு 3 months பார்த்திங்கன்னா 1,807 மில்லியன் யூனிட்ஸ் ஏப்ரலில் மட்டுமே ட்ரேட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஏப்ரலோட கம்பேர் பண்ணும்போது 9.1% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஐஎக்ஸில் நிறையா கேட்டலிஸ்ட் இருக்குது. ஐஎக்ஸோட சப்சிடரி பிஸ்னஸ் ஆகிய ஐஜிஎக்ஸோட என்எஸ்சி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஐஜிஎக்ஸோட ஐபிஓ கூடிய விரைவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐசிஎக்ஸ் இன்டர்நேஷ்னல் கார்பன் எக்ஸ்சேஞ்சும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இவங்க ஒரு கோல் எக்ஸ்சேஞ்ச் செட்டப் பண்ணுறதுக்காகவும் சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கேட்டலிஸ்ட் இருந்தும் ஷேர் ப்ரைஸில் பெரிய அப்ரிஷியேஷன் இல்லாமல் இருக்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் ஷேடியாக தான் இருக்குது. ஆப்வியஸாக இதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். காலகாலமாக நம்ம அதை பேசிக்கிட்டே தான் வரும், கூவிட்டே தான் வரும். ஸோ ஐஎக்ஸோட ஷேர் ப்ரைஸ் எல்லாம் சேர்த்து வச்சு லாங் டேர்மில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஐஎக்ஸ் இந்த மார்க்கெட் கப்ளிங்காக சம்மடி வாங்கிட்டு
அங்கேருந்து வர ரெக்கவரி ராலி சூப்பராக இருக்குங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். இந்த மார்க்கெட் கப்ளிங்கோட அடி எப்போ வரும்னு தெரியாமல் தான் எல்லாரும் திணறிட்டு இருக்காங்க. நானுமே ஒரு ஷேர் ஹோல்டராக திணறிட்டு இருக்கேன். பட் ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் த மார்க்கெட் கப்ளிங் வாண்ட் கில் திஸ் கம்பெனி. நம்ம அன்றைக்கி ஒரு 1 பேஜ் ப்ராசஸ் பார்த்துருந்தோம். அதில் ஐஎக்ஸ் வச்சு நான் பொருத்தி பார்த்தேன்னா, இந்த கம்பெனி டிஸ்டர்ப் செய்யப்படுமா, இந்த கம்பெனி தன்னோட என்டையர் மார்க்கெட் ஷேரை இழந்துருமா, வில் திஸ் கம்பெனி டைன்னு கேட்கும்போது எனக்கு நிஜமாலே ஆன்சர் வந்து நோன்னு தான் வந்துச்சு. ஸோ ஐ எம் கம்ஃபர்டபுள் ஹோல்டிங் ஐஎக்ஸ். நீங்கள் ஐஎக்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஒரு ₹2 டிவிடெண்ட் தராங்க. ஐ திங்க் த ரெக்கார்ட் டேட் இஸ் சம்வேர் இன் மிட் மேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் டேட் ஞாபகம் இல்லை. நான் எனிவே அதை ஹோல்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸாக்ட் ரெக்கார்ட் டேட் என்றைக்குன்னு தெரிஞ்சு எனக்கு யூஸ் இல்லை. அதுலேருந்து வர டிவிடெண்ட்டையும் நான் மறுபடியும் ஐஎக்ஸ்லேயே கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போது ஐஎக்ஸில் எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை மேலோட்டமாக டக்குன்னு சொல்லிடுறேன். அவங்களோட மார்ஜின்ஸ் இதை பற்றி நம்ம நிறையா வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வீடியோ புதுசாக பார்க்க வரவங்க இருப்பாங்க. ஹையஸ்ட் எவர் மார்ஜின்ஸ் ரிப்போர்ட்டட்னு ப்ரைவேட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா மோட் இருக்கிற கம்பெனிஸாக தான் இருக்கும். ஸோ ஐஎக்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் மோட் இருக்குது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இப்போ கூட அவங்க 70% நெட் ப்ராஃபிட் மார்ஜினோட அதிகமாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 80+% இருக்குது. ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அவங்களோட சேல்ஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட், டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் கன்சிஸ்டன்ட் க்ரோத் காமிச்சிட்டே வருது. இவங்களோட வால்யூம்ஸும் இயர் ஆன் இயர் அதிகமாகிட்டே வருது. ஆப்வியஸ்லி தேல் பி 1 or 2 years ஆஃப் ஹிக்கப்ஸ். இது எல்லா பெரிய பெரிய நல்ல நல்ல கம்பெனிஸும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் நீங்கள் அவங்களோட காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் பாருங்கள். லாஸ்ட் 10 yearsல 17%. லாஸ்ட் 10 years சேல்ஸ் க்ரோத் பாருங்கள் 14%. ஆனால் நீங்கள் ஷேர் ப்ரைஸோட காம்பவுண்டிங் பாருங்கள் ரொம்பவே கம்மி. ஐஎக்ஸில் ஒரு பெரிய பூஸ்ட் நடந்தது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷேர் ப்ரைஸ். இது 2021-22 டைமில் ரொம்ப ஹைப் செய்யப்பட்ட ஸ்டாக். அப்புறமா கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் செய்யப்படுற ஒரு ஸ்டாக் இந்த மார்க்கெட் கப்ளிங் ஓவர் அங்கே இருக்கிறதுனால. இது எல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும். நான் ஐஎக்ஸ் பற்றி பல வீடியோஸில் ஏன் இது கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகுங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னி வரைக்கும் நான் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கேன். இங்கேருந்து ஒரு 20% 15% கரெக்ட் ஆனாலும் ஐ வில் ஒன்லி லுக் அட் இட் as a wonderful investment opportunity because this company will survive in the long term and will continue to do well in the long term. இப்போ நம்ம ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் சில இம்பார்ட்டண்டான மெட்ரிக்ஸ் மட்டும் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் அவங்களோட ஏர்னிங்ஸ் காலில் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ரெப்படேட்டிவாக இருந்தது. ஏற்கனவே அவங்க இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் ரிப்போர்ட்டில் கொடுத்த கொஸ்டின்ஸே திரும்ப திரும்ப கேட்ட மாதிரி தான் இருந்தது. சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதையும் நான் நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்துலாம் 4420 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 12% குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோத் காமிச்சிருக்காங்க. ரொம்ப குவார்ட்டர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் அவங்க வந்து அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான லெவல் ஆஃப் க்ரோத் காமிச்சிருக்காங்க. டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் 1539 crores இருக்குது. 1188 crores இருந்தது போன குவார்ட்டரில். ஸோ 30% குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோத் காமிச்சிருக்காங்க. அசெட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 3.78% இருக்குது. அவங்களோட ஜிஎன்பிஏ கன்சாலிடேட்டட் 4.24% இருந்தது போன குவார்ட்டரில். என்என்பியும் 0.73% இருக்குது. 0.92% இருந்தது போன குவார்ட்டரில். பட் ஸ்டாண்டலோனாக பார்க்கும்போது ஒரு டிக்ளைன் தெரியுது. பட் நம்ம எனிவே கன்சாலிடேட்டட் தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்குள்ள 2 சப்சிடரி கம்பெனிஸும் இருக்குது. கிறிஸ் ஃபினான்ஷியல் லிமிடெடுங்கிற இவங்களோட சப்சிடரி பிஸ்னஸ் கூடிய விரைவில் இவங்களோட மர்ஜ் ஆக போகிறதாகவும் அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 80% மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. கலெக்ஷன் எஃபிஷியன்சி சூப்பராக இருக்குது. அவங்களோட கிராஸ் கலெக்ஷன் எஃபிஷியன்சி 95.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 94.5% போன குவார்ட்டரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கலெக்ஷன் எஃபிஷியன்சி 94.7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஃப்ரம் 93.9%. இவங்க சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் அவங்களோட ஏர்னிங்ஸ் காலில் சொல்லியிருந்தாங்க. அதை மட்டும் நான் உங்ககிட்ட டக்குன்னு சொல்லிடுறேன். அவங்க FY27க்குள்ளே அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை 6500 crores ரீச் பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இட் இஸ் 40-50% அப்சைட் ஃப்ரம் இயர் இன் டர்ம்ஸ் ஆஃப் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். அவங்களோட FY27 பேட் என்டையர் இயருக்கு பாசிட்டிவாக இருக்கும். நாங்கள் எக்ஸாக்டாக கைடன்ஸ் கொடுக்கல. பட் இட் வில் டெஃபினெட்லி பி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பல குவார்ட்டர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் பேட்டை 5 crores வந்து ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே அவங்க லாஸ் 95 crores அல்ல, அதுக்கு முன்னாடி அதோட அதிகமாக தான் போயிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப குவார்ட்டர்ஸ்க்கு அப்புறம் அவங்க நெட் ப்ராஃபிட்டாக மாறி இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதை நம்ம பார்க்கணும். இந்த என்டையர் மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் காமனாக ப்ராக்டிஸ் செய்யப்படுறது என்னென்னா 60+ days கஸ்டமர்ஸ், அதாவது 60 நாளைக்கு மேலே அவங்களால இன்ட்ரெஸ்ட்டை திரும்ப இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டை ஒழுங்காக கட்ட முடியாத கஸ்டமர்ஸ்க்கு லோன்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி லெவல் ப்ராக்டிஸ் போல இருக்குது. இவங்க 30+ day கஸ்டமர்ஸ்க்கே கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ தே ஆர் பீங் கன்சர்வேட்டிவ், தே ஆர் பீங் சேஃப்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இண்டஸ்ட்ரி லெவலில் ஒரு ரெக்கவரி எவிடென்ட்டாக இருக்குங்கிற மாதிரி ஸ்பந்தனா சொல்லியிருக்காங்க. அசெட் குவாலிட்டி இங்கேருந்து இனிமேல் பெட்டர் ஆகிட்டே மட்டும்தான் இருக்கும். அவங்களோட கலெக்ஷன் எஃபிஷியன்சியில் மட்டும்தான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் கிறிஸ் ஃபினான்ஷியல் மர்ஜர் இஸ் செட் டு ஹேப்பன் சூன், மைட் டேக் அ ஃபியூ குவார்ட்டர்ஸ் பட் வில் ஹேப்பன் சூனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் 277 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 13% குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோத் காமிச்சிருக்காங்க.
லிக்விடிட்டியும் 1438 க்ரோஸில் இருக்குது. ஸோ அவங்க கொஞ்சம் சேஃபாக தான் இருக்காங்க. நெட்வொர்த் 2130 க்ரோஸாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அதர் மெட்ரிக்ஸ்லாம் நீங்கள் அவங்களோட ரிப்போர்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இந்த நெட்வொர்த் பற்றி நான் அவங்க கூட ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். 2130 க்ரோஸ் அவங்களோட டோட்டல் நெட்வொர்த். அவங்களோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.4 க்ரோஸ். ஸோ அவங்க புக் வேல்யூ நெட்வொர்த் பை டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் போட்டிங்கன்னா கிடச்சிடும் 284 ருபீஸ்னு எனக்கு கிடைக்குது. பட் ஸ்க்ரீனரில் 247 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. அவங்களோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் தேர் லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். பட் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஈவன் இஃப் இட் இஸ் அ 247 புக் வேல்யூ, த ஷேர் இஸ் ஒன்லி ட்ரேடிங் அட் 1.1 டைம்ஸ் புக் வேல்யூ. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 2 to 2.5 டைம்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. when the entire cycle shifts. மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியை ரெக்கவர் ஆகி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது, அதில் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஒரு நல்ல பிளேயராக இருக்கும்போது அவங்களோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 2 டைம்ஸ் 2.5 டைம்ஸ்க்கு ரிவர்ட் ஆகுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இப்போ 1.1 டைம்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க புக்ஸ் இங்கேருந்து பெட்டராக போகுது, வளர போகுதுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் அ டீசென்ட் ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இந்த இயர்ஸ் டு கம். இந்த சைக்கிளோட அப் ட்ரெண்ட் வரைக்கும் நான் போவேன். ஏதாவது ஒரு ஹிக்கப் தெரிகிற மாதிரி இருந்தால் நான் எக்ஸிட் ஆயிடுவேன். ஏன்னா இந்த மாதிரியான கம்பெனியில் அப் சைக்கிளில் போகும்போது ரொம்ப ரிஸ்க் எடுத்து பீக்கில் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருக்கும்னா அதை விட பெரிய தவறு இல்லாமல் போயிடும். எப்போ நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது, இந்த கம்பெனி இதுக்கு மேலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் பெரிய அப்சைடு இல்லை, பட் டவுன் சைட் ஹியூஜாக இருக்குதுன்னு நினைக்கும் போது நம்ம அங்கேருந்து எக்ஸிட் ஆயிடணும். ஸோ திஸ் இஸ் மை எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபெடரல் பேங்க்குக்கு வரலாம். இது கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவங்க நெட் ப்ராஃபிட் 1259 க்ரோஸாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சீக்வன்ஷியல் க்ரோத்தே 20% காமிச்சிருக்காங்க. அவங்க நெட் ப்ராஃபிட் ஃபார் த என்டையர் இயர் பார்த்தீங்கன்னா 4117 க்ரோஸ். ஸோ ஃபெடரல் பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸில் யாருக்குமே எந்த கொஸ்டினுமே இருக்காது. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பேங்க். அவங்களோட ஷேர் ப்ரைஸும் நல்லா அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸ்ட்ராங் ரெசிலியன்ஸ் காட்டிகிட்டு இருக்கிற ஒரு பேங்க்கும் கூட. அவங்களோட காசா மொமெண்டம் பார்த்தீங்கன்னா 271 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இயர் ஆன் இயர் 2.7% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 32.94% அவங்க காசா ரேஷியோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்க அசட் மிக்ஸ் அண்ட் க்ரோத் பார்த்தீங்கன்னாலும் கமர்ஷியல் பேங்கிங்கில் 5.92% குவார்டர் ஆன் குவார்டர் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. ரீட்டைல் பேங்கிங்கில் 3.2%. ஸோ இவங்க என்ன தான் கமர்ஷியல் ரீட்டைல் பிரிச்சிருந்தாலும் இவங்க ஓவரால் ஃபோக்கஸ் ரீட்டைலில் இருந்ததுன்னா தேர் மைட் பி பெட்டர் ஸ்கோப் ஃபார் திஸ் பேங்க்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் ஃபெடரல் பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸை நம்ம எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அவங்க நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட அசட் குவாலிட்டி பார்த்தலாம். முக்கியமாக ஜிஎன்பிஏ அண்ட் என்என்பிஏ பார்க்கும்போது 1.62 அண்ட் 0.2 இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அசட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கிராஸ் அட்வான்சஸ் 2,68,369.03 க்ரோஸாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் 3.65% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் டோட்டல் டெபாசிட்ஸும் 5.41% குவார்டர் ஆன் குவார்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. காசா பேலன்சஸ் 8.62% குவார்டர் ஆன் குவார்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்க காசா டெபாசிட்ஸை பார்க்கும்போது 1 lakh க்ரோஸை கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ அமேசிங்கான பர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு வராங்க. காஸ்ட் இன்கம் ரேஷியோ 47.28% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 87.07% ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஃபெடரல் பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் கேவிஎஸ் மணின்னு சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மட்டும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். While shifting the asset mix is a medium to long-term journey, we are seeing the desired growth in our chosen segments. With our new in-house wealth platform now live and our ROA and NIMs returning to pre-rate cut levels, we are well positioned for the next phase of our growth ன்னு சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான பாயிண்ட் இந்த வெல்த் பிளாட்ஃபார்ம். ஏற்கனவே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லேயே நம்ம இதை பார்த்துருந்தோம். வைத்தியநாதன் வந்து இந்த வெல்த் பிளாட்ஃபார்மை பெரிய லெவலில் க்ரோ பண்ண போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே வெல்த் மேனேஜ்மெண்ட்குள்ளே வரதுக்கான முக்கிய காரணம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த என்டையர் ஓல்ட் ஸ்கூல் பேங்கிங் இண்டஸ்ட்ரி டிஸ்ரப்ட் செய்யப்படலாம். ஸோ அவங்க அதர் வெர்டிகல்ஸ்குள்ளே எக்ஸ்பேண்ட் ஆனால் மட்டும்தான் அவங்களால க்ரோத்தும் காட்ட முடியும், லாங் டேர்மில் சஸ்டெயினும் ஆக முடியும். ஸோ திஸ் கேன் பி அ ட்ரெண்ட். வீ கேன் சி மெனி ஆஃப் தீஸ் ஸ்மால் பேங்க்ஸ் ஆல்சோ கெட்டிங் இன் டு வெல்த் மேனேஜ்மெண்ட். நம்ம போக போக பார்க்கலாம். இது ஒரு ட்ரெண்டாக கண்டிப்பாக நடக்குங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் ஃபெடரல் பேங்க்கை ஹோல்ட் பண்ணுறீங்களா? அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எப்போத்துலேருந்து இதை ஹோல்ட் பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபெடரல் பேங்க்கை ஆக்சுவலி ஒரு 130-140 ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். பட் ஸ்விங் ட்ரேடுக்காக வாங்கியிருந்தேன். அது ஒரு 170-180 ரேஞ்சில் வந்தோடனே நான் விற்றுட்டேன். நான் அது ஸ்விங் ட்ரேடுக்காக தான் வாங்கினேன். இவ்வளோ நாள் வச்சிருக்கலான்னு யோசிக்கிறதுல அர்த்தம் இல்லை. பட் ஃபெடரல் பேங்க் இஸ் பர்ஃபார்மிங் அமேசிங்லி. இதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. நீங்கள் இதை ஆல்ரெடி ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்னா விற்கணுங்கிற அவசியமும் கிடையாது. பட் ஃபெடரல் பேங்க்கை நீங்கள் இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எனக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்குது. அவங்களோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ எடுத்து பாருங்கள். ரஃப்லி அரௌண்ட் 1.8 டைம்ஸ் இருக்குது. தேர் ஆர் லார்ஜர் பேங்க்ஸ், more sustainable banks, a bank that can make or break the entire economy. அவங்க இதே ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது வை வில் ஐ பிக் ஃபெடரல் பேங்க்னு ஒரு கேள்வி இருக்குது. என்ன தான் இவங்க க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் ஐ ஸ்டில் வாண்ட் டு எக்ஸ்போஸ் மை செல்ஃப் டு அ லார்ஜர் ப்ரைவேட் பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க், ஆக்சிஸ் பேங்க் கூட நீங்கள் சொல்லலாம்.
எல்லாமே இந்த ரேஞ்ச் ஆர் இதோட சீப்பராக கிடைக்கும்போது வை வில் ஐ பிக் ஃபெடரல் பேங்க்னு ஒரு கேள்வி இருக்குது. இவங்க ஒரு என்பிஎஃப்சியாக இருக்காங்க, எக்ஸ்ட்ராடினரி ரேட்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஆப்வியஸ்லி யூ கேன் திங்க் அபவுட் இட். பட் ஃபெடரல் பேங்க் இஸ் எனிவே அ கன்சர்வேட்டிவ் பேங்க் தான். அவங்க க்ரோத் ரேட்ஸ் கண்டிப்பாக பெட்டராக இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் புக் ரேஷியோவில் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நான் பர்சனலாக பண்ண மாட்டேன். நீங்கள் ஃபெடரல் பேங்க்கை ஹோல்ட் பண்ணுறீங்களா, ஓன் பண்ணுறீங்களா, இல்லை வாங்க யோசிச்சுட்ருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் 3 கம்பெனிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஐ திங்க் 3, 4, 5 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். எந்தெந்த கம்பெனிஸில் நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பர்ச்சேஸ் பண்ண போகிறேங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த கம்பெனிஸ் எதுவுமே நான் இதுக்கு முன்னாடி உங்கள் கூட ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணாத கம்பெனிஸ் தான். ஐ ஹோப் யூ வில் ஃபைண்ட் தட் யூஸ்ஃபுல் ஆஸ் வெல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.